எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். திஸ் இஸ் எஸ்கே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்து இப்போதைக்கு திரைக்கு வர ரெடியாகிட்டே இருக்க கோட், அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை நம்ம வெங்கட் பிரபு நல்லா பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அவருக்கு கம்பேக்காக அமையக்கூடிய ஒரு படமாகவும் இந்த படம் அமையும். ஏன்னா மாநாடு படத்துக்கு அப்புறமா அவர் 2 படம் பண்ணாப்புல, 2 படத்துக்கும் ரசிகர் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடைக்கல. 2 படமும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதில் லாஸ்ட்டாக வெளிவந்த கஸ்டடி மிகப்பெரிய டிசாஸ்டர். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அந்த படம் என்னதான் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அதுக்கடுத்து இந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ஒரு படத்துடைய டைரக்டர் அடுத்த படத்தை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் வெற்றி தான் தீர்மானிக்கும். அவருடைய 2 படம் ஃப்ளாப் ஆகிருந்தாலும் இந்த படத்துடைய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அப்போ அந்த படத்துடைய கதை என்ன மாதிரி இருக்கும், ஸ்கிரிப்ட் எந்த மாதிரி அவர் டெவலப் பண்ணியிருப்பாரு அப்படின்றது எனக்குமே கொஞ்சம் எதிர்பார்ப்பாக தான் இருக்கேன். டைம் ட்ராவலை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுக்கிறாங்க. டைம் ட்ராவல், தளபதி விஜய் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானராக இருக்குது. கண்டிப்பாக அவங்க அந்த படத்துடைய ஸ்கிரிப்டை மட்டும் பக்காவாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி தான். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இந்த படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு கூடிய விரைவில் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது எங்கே தான் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. இப்போ அதை பற்றி அஃபிஷியலான தகவலே வந்துருச்சு. ஏன்னா ஸ்ரீலங்காவில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிளான் வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கடுத்து வேண்டாம், ஸ்ரீலங்காலாம் போக முடியாது, அங்கே போயிட்டா ஏகப்பட்ட பஞ்சாயத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதனா லொக்கேஷன் நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி விஜயை சொல்லியிருந்தாப்புல. ஃபைனலி அந்த லொக்கேஷனை இப்போதைக்கு தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ரஷ்யாவில் தான் அந்த ஷூட்டிங் இப்போதைக்கு பண்ண போகிறாங்களாம். அதாவது மெக்சிகோ இந்த கோட்டு மூவி படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு ரொம்பவே ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸை அங்கே ஷூட் பண்ண போகிறாங்க. தளபதி விஜய், மைக் மோகன், இது என்ன காம்பினேஷனே தெரியல. ஏன்னா தளபதி விஜய்க்கு மைக் மோகன் வில்லனாமா, அது ஆன் ஸ்க்ரீனில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ லியோ படத்தில் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வில்லன், அதாவது பார்க்குறதுக்கே மலை மாடு மாதிரி இருக்காப்புல நம்ம ஆண்டனி, அவரெல்லாம் பார்த்துட்டு இப்போ மைக் மோகன் அவர் இருக்கிறதுக்கும் இவர் இருக்கிறதுக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.